Hi friends, welcome back to நம் வழி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் டம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1 hour ஊற விட்டுக்கிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். தண்ணி ஊத்தி நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரிசியை வேக வச்சுக்கிறேன். 80% அரிசி வெந்ததும் ஒரு காட்டன் துணியில போட்டு வடிச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சிடுறேன். இப்போ பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அஞ்சுல இருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கை புதினா இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். எலுமிச்சை பழத்துல பாதி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன்லயே தண்ணி விடும், அதனால நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு 80% குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். அரிசி வேக வச்ச தண்ணியே கொஞ்சமா ஆட் பண்றேன். ஒரு பிளேட் போட்டு மூடி மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம வெங்காயத்தை பொரிச்சிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் எடுத்து தனியா வச்சிடுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேல எல்லோ கலர் மிக்ஸை நான் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா குங்குமப்பூவை பாலில் கலந்து கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் புதினா இலையை தூவி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்க எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.